Hi friends, welcome back to Ethu JovinPayanam. இன்னைக்கு JoVin பயணத்துல மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படினு சொல்லிட்டு அங்கங்க ஒரு குட்டி வீடியோவோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா அப்ப Subscribe பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படினு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் எழுந்ததுமே நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாமே என்னோட ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இருந்த வேஸ்ட் பேப்பர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஊற வைக்க போகிறேன். எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது காகித பொட்டி செய்வாங்க. அது இப்போ செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஊருக்கு போகும்போது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சரி காகிதம் ஊற வைக்க சொன்னாங்க. அதனால் இந்த பேப்பர்லாம் போட்டுட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஊற வைக்க சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து ஊற வச்சுருக்கேன். மார்னிங் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். நான் தான் சாம்பார் வைக்க போகிறேன், டிஃபன் சாம்பார். பருப்பு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இந்த பூசணிக்காயை சேர்த்து பூசணிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் குக்கரில் வச்சு இதை வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 5 விசில் வரைக்கும் வரலாம். இதுக்கு மசாலா நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். சாம்பார் பொடி போடாமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி, சீரகம், பச்சைக்கடலை பருப்பு, மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுக்க போகிறோம், பொடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா ரெடி பண்ணி செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இப்போ எண்ணெய் வச்சு அதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு மிளகு எல்லாம் போட்டு பொரிய விட்டுருக்கேன். 2 கருவேப்பிலை தூவியாச்சு. சாம்பார் வெங்காயம் ஒரு 10-15 போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். காஞ்ச மிளகாய் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அடுத்து தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தோம்ல, இதை நல்லா மசித்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் விட்டு இந்த மாதிரி கொதித்து வந்ததுமே இறக்கலாம். அவ்வளோதான். இந்த சாம்பாருக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு புளி சட்னி தான், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சட்னி. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி கூட சாம்பாரும் அந்த சட்னி, கார சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் காலையில் என்னோடய டிஃபன். எல்லாருக்கும் அம்மா அப்பா எல்லோரும் இதான் சாப்பிட்டோம். இப்போ ஒரு மதியம் ஆயிடுச்சு. அம்மா நான் காலையில் ஊற வச்சனால அந்த வெந்தயத்தை அரைச்சிட்ருக்காங்க. வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர்லாம் போட்டு இதில் அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வீட்டில் கல் இருக்கனால பிரச்சனை இல்லை. இதுவே மிக்சியில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிக்சியை காட்டிலும் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம வேஸ்ட் பேப்பரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த குட்டீஸ்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு அவங்கள செய்ய சொன்னோம்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் அம்மா முன்னாடி சின்ன வயசாக இருக்கும்போது, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இதை செய்வாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் ஒரு டைம் செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னேன். அதனால் செஞ்சாங்க. இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வெந்தயம் ஆல்ரெடி அது கூட பேப்பர் கூடவும் சேர்த்து அரைச்சிருக்காங்க. தனியாகவும் வெந்தயம் தனியாக எடுத்தும் வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பாலித்தீன் கவர் இருக்கும்ல, அந்த மாதிரி கவரும் வச்சுக்கலாம். இப்போ அந்த கவர் கிடைக்கிறதுல அதிகம். அதனால இந்த மாதிரி துணியை வச்சு செய்கிறாங்க அம்மா. நமக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்து மேலே இந்த கிளாத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கி அந்த சேஃபுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நல்லா பூசி வலித்து நல்லா மொழுகி எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸு இது எல்லாமே நம்ம இஷ்டம்தான்.
இந்த மாதிரி அம்மா பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு எங்கள் சித்தப்பா பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் விலாகில் காட்டியிருக்கேன், அந்த குட்டீஸ்களும் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களும் க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. ஆல்ரெடி வந்து இது ஏதோ ஒரு புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பிள்ளைங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்க வந்து ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்களாம். நம்ம படிக்கும்போதெல்லாம் 90 கிட்ஸ் படிக்கும்போதெல்லாம் எங்கே அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்க குட்டீஸ்களுக்கெல்லாம் நினச்சா ஒரு ப்ராஜெக்ட், டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட்டுமே கொடுத்ததில்ல. அதனால் எனக்கு தெரியலை. இது வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டீஸுகளும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா வந்துச்சு. ஒரு 4-5 செஞ்சு வச்சுருக்கோம். அது எப்படி வந்து ஃபைனல் லுக் வருதுன்னு தெரியல. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த குட்டீஸ்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாம் அவங்கவுங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. நல்லா வந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் குட்டியாக வேணுனாலும் சரி, பெருசாக வேணும்னாலும் சரி, அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவுல் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குண்டா மாதிரி அந்த ஷேப்பில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி முழுகி எடுத்ததுக்கப்புறம் மேலே மொட்டை மாடியில் காய வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப நேரம் காய வைக்கணுமா, இது நல்லா காயணும் அப்படின்னாங்க. அதனால இன்றைக்கி நாங்கள் காய வைக்க வந்துட்டோம். மேலே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மார்க் போட்டு வச்சுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் எங்கள் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து ஊரில் இருக்கோம் அப்படின்னா தோட்டம் வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். நான் அந்த விலாக் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்போ போட்டிருக்கேன். எங்கள் தோட்டத்துக்கு எப்படி போகிறோம், எங்கள் தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. தோட்டம் கிடையாது, அது வந்து என்ன சொல்கிறது, கரும்பு இந்த மாதிரி பயிரிடுவாங்கள்ல, அந்த மாதிரி வயல் தான் இருக்குது எங்களுக்கு. தோட்டம் எதுவும் இல்லை, வயல் ப்ளஸ் காடு இருக்குது. காடு அப்படின்னா மழை வந்தால் மட்டும்தான் அங்கே விவசாயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏரியா. அந்த இதை தான் ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். இந்த இடம் வந்துட்டு இது வந்து ஒரு ஐவர் மலை. இந்த மலை வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மலையில் வந்து கிழக்கே போகும் ரயில், அப்புறம் இந்த மாதிரி நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. நெப்போலியன், விஜயகாந்த் அவங்களோட படம்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த இடத்தையும் ஜூம் பண்ணி காட்டினேன். இங்கே வந்து 2 மலை இருக்குது, பெரிய ஐவர் மலை, சின்ன ஐவர் மலை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிய ஐவர் மலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது, எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டே போனதில்லை. இங்கே பாருங்கள், அடுத்து ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதையும் கொண்டு போய் மேலே வைக்க சொல்லிட்டாங்க. இதையும் கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் பார்த்து தான் கொண்டு போகணும், ஆட்டினோம் அப்படின்னா விழுந்துடும். அதனால் நம்ம பொறுமையாக கொண்டு போய் மேலே வச்சோம்னா, காஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கும், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இந்த செடியில் வந்து ரொம்ப நாள் பூ வராமல் இருந்துச்சு, இப்போ தான் வந்து பூ வந்திருக்கு. இங்கே பாருங்கள் சேட்டையை, இந்த மாதிரி தான் ஏறி இறங்கிட்டு இருக்குது குட்டீஸுக்கெல்லாம். இப்போது அடுத்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு ஒரு 6 குட்டி உறவு வந்திருக்கு. ஆல்ரெடி என்னோடய வீடியோ தொடர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மறுபடியும் வந்துட்டு ஒரு கோழி, ஒரு 6 குட்டி கோழி குஞ்சு வந்திருக்கு. அதான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். 6 வந்திருக்கு. எல்லாமே க்யூட்டாக அழகாக ஒரே கலரில் வந்திருக்கு. ஒன்று மட்டும் கலர் வேறு, மற்ற எல்லாமே இந்த மாதிரி ஒயிட் கலராகவே வந்திருக்கு. அழகாக இருக்குது பார்க்க. 6 இருக்க எல்லாமே வந்துட்டு உள்ளே போய் நின்றுச்சு. அது வெளியில் வந்ததுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி முன்னாடி காட்டினது அது. இப்போ வந்து தம்பியை குளிக்க வச்சிட்டேன். தம்பியை குளிக்க வச்சு தம்பிக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வெயில் இருக்கும்போது எப்போவுமே தம்பியை குளிக்க வச்சுருவேன் நான். தம்பிக்கு ஆல்ரெடி நான் எப்பவும் போல் நான் ஆல்ரெடி விலாகில் போட்டிருப்பேன் எப்படி மேக்கப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அப்படி தான் பண்ணி விடுவேன். நம்ம சேனலை பார்க்குற நிறையா பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். நான் வீடியோஸ் போட்ட உடனே நீங்களும் பார்க்கவும் முடியும். இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக எனக்கும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து நான் தம்பியை வந்து குளிக்க வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு சீட் வந்து விரித்து மசாஜ் பண்ணியிருப்பேன். அந்த ஷீட் என்ன சீட்டு, அந்த மாதிரி மசாஜ் சீட்டு விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ரிப்ளை. அது வந்து மசாஜ் பண்ணுறதுக்காகவே ஒரு சீட் இருக்குது. அது எங்கே கிடைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் கோயம்புத்தூரில் வந்து என் தங்கச்சி வாங்கிட்டு வந்தால் அந்த ஃபஸ்ட் க்ரை, இந்த மாதிரி பேபி வேர்ல்டு இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். அது இல்லை அப்படின்னாலும் துணி கடைகள்லையும் கிடைக்கும். நாங்கள் வந்து துணி கடையில் தான் வாங்கினோம்.
மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பேபி வேர்ல்டில் கிடைக்கும், நியூ பார்னுக்கு இருக்க அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கும். நாங்கள் வந்து துணி கடையில் தான் வாங்கினோம். துணி கடையிலையும் ஒரு சில கடையில் கிடைக்கிது. இப்போ வந்து தம்பிக்கு வந்து கன்னத்தில் கையில் எல்லா பக்கமும் பொட்டு வச்சாச்சு. ரெடி ஆகிட்டார் குட்டி பையன். இன்றைக்கி வந்து தம்பிக்கு கொஞ்சம் சிக்கான டேன்னு சொல்லலாம். ஏன்னா தம்பி கொஞ்சம் சினிங்கிட்டே இருந்தார். ஊசி போட்டு வந்தோம்ல முந்தானேத்து, அதனால் இன்னுமே கொஞ்சம் ரெடி ஆகலை தம்பிக்கு. நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ தம்பிக்கு வந்து குட்டியாக ஒரு க்யூட்டான பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டாச்சு. ரெடி ஆகிட்டார் குட்டி பையன். இப்போ வந்து பொட்டு வச்சிடலாம். ஒரு பொட்டு வைக்கிறதுக்குள்ளே எத்தனை வாங்குறேன்னு தெரியுமா இந்த குட்டி பையன்கிட்ட. உதச்சி தள்ளிடுறாரு. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டார் தம்பி குட்டி பையன். ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனல் லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஈவினிங் தம்பியெல்லாம் குளிக்க வச்சாச்சா, அடுத்து நான் குளிக்கணும்ல, அதனால் தண்ணி காஞ்சிட்ருக்கு. பாருங்கள், ஜூலி ரொம்ப பாவமாக படுத்துருக்கு, ஏன்னு தெரியல. அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இந்த சிட்டுக்குருவி ஓடிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காக்காயின்னு பாருங்கள். ஃபுல்லாக காகமாக வந்து உட்காந்துருக்கு, எதுக்குன்னு தெரியல. அழகாக இருக்குல்ல, ஈவினிங் ஆயிட்டு, அதனால அழகாக இருக்குது மேகம்லாம். தண்ணி வந்துட்டுருக்கு, கொஞ்சம் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விடலாம். கார்டன்லாம் க்ளீன் பண்ணியிருக்கும்ல, அதனால சுத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. 4 ரோஸ் 5 ரோஸ்க்கு மேலே வந்துச்சு. எல்லாம் பறிச்சாச்சு. இந்த ஒன்று மட்டும் இருக்குது, அழகாக இருக்குல்ல. இந்த பூ அழகாக இருக்குது. அச்சோ, கொஞ்சம் எடுத்து விடுமா அதை. இந்த சீதா கண்ணுக்கு தான் விடணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு நிறையிட்டேன், போது விட்டுரு. இங்கே பாருங்க, இந்த குட்டீஸ்லாம் வந்துட்டு போய் படுக்க போயிடுச்சு. ஏமா அந்த குட்டியெல்லாம் எங்கம்மா? அந்த குட்டி கோழி குஞ்செல்லாம் இங்கே இந்த பெரிய கோழி குஞ்சு தான் இருக்குது. சரி, தண்ணி நிறையட்டும். அடுத்து தண்ணி காஞ்சிட்ருக்கு எனக்கு. நானும் போய் குளிக்க போகிறேன். இப்படி தாங்க என்னோடய டே ஃபுல்லாக போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போகுது. என்னுடைய டே இன் மை லைஃப் இப்படி தாங்க இருக்குது. இந்த என்னோடய டே இன் மை லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிலையா இருங்க, அந்த குட்டியும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். பாருங்க, அதுதான் ஃபுல்லாக இதெல்லாம் பறிச்சு எரிஞ்சது. இங்கே பாருங்க, மறுபடியும் 4 5 5 6 இருந்துச்சு. 6 கோழி குஞ்சு இருக்கு. இது கொத்தி விட்டுருவோம் நம்மளை. நேற்று தான் வந்து இந்த குஞ்செல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. 6 குஞ்சு இருக்குது, அங்கே 4. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குது ஃபேமிலியெலாம். சரி, போவோம், தண்ணி காய வைப்போம். இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப நாள் பூ இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் பூ வந்துட்டுருக்கு, அழகழகாக வந்துட்டுருக்கு. டிங். இந்த குட்டி கோழியெல்லாம் வந்து பறித்து விட்டுருது. இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய மல்லி, அடுக்கு மல்லி. இது துளசி. அவ்வளோதாங்க. அடுத்து நான் குளிச்சுட்டு ஈவினிங் இன்னைக்கும் என்ன தோசை, அதனால தோசை தான் சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய டே இன் மை லைஃப் போயிட்டுருக்கு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும்.
அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.